பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஒரு ஃபெய்த் டிக்ளரேஷன் வேர்ஸை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். இந்த வசனத்தை தினந்தோறும் நீங்கள் சொல்லி ஜெபிப்பீர்கள் என்றால் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு விசுவாச பலத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லுகிறபடி, இதுல எந்த இடத்துல நீங்கள் சொல்ற இடத்துல நாங்கள்னு போட்டுக்கணும், நான் போட்டுக்கணும். மேலும் நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரி பெருகளாய் இருக்கும்படியாக தேவன் எங்களிடத்தில் ஏன் இடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேத வசனத்தை எப்பொழுது கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளுங்க, அந்த வசனத்தை உங்களுக்கு உரியதாய் மாற்றிக்கொள்ளுங்க. மேலும் நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களான, எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவாய் சகலவித கிருபையும் பெருக செய்யும்படியாய் தேவன் எங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த 2 கொரிந்தியர் 9:8 நீங்க சொல்ல சொல்ல ஏதோ படிக்கிற சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இல்ல ஒரு வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்ய உங்களுக்கு ஸ்கில் கொஞ்சம் கம்மியா இருக்குது, ஒரு சில இடத்துல ஒரு பற்றாக்குறை இருக்குது, எவ்வளவோ நான் முயன்று பார்க்கிற மாறுதலே இல்லை. எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிருபை பெருகணும், எந்த இடத்துல ஒரு மாற்றம் கடந்து வரணும், எந்த இடத்துல 5 அப்பம் 2 மீன் ஆயிரங்களுக்கு போஷிக்கும்படியாய் மாறணும். 2 கொரிந்தியர் 9:8 நீங்க விசுவாசத்தோடு சொல்லுகிற பொழுது, மேலும் நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமடையவும் சகலவித நற்கிரியிலும் பெருகும்படியாக தேவன் என் இடத்துல சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த சப்ஜெக்ட்ல A+ எடுக்க செய்ய தேவன் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். என் பற்றாக்குறையை போக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். எனக்கு எங்க குடும்பத்துல கர்ப்பத்தின் கனியை கொடுக்க என் தேவன் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுகிறபடி சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். என் கரத்துல அந்த கிருபையை பெருக செய்ய வல்லமையுள்ளவர், என் வாழ்க்கையில கிருபையை பெருக செய்ய வல்லமையுள்ளவர். பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறீங்க, எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த கிருபையை பெருக செய்ய வல்லமையுள்ளவர். எங்க ஊழியத்துல இந்த கிருபையை பெருக செய்ய வல்லமையுள்ளவர். ரெகபோத் ஊழியத்துல கடந்த நாட்கள்ல எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய தேவையின் மத்தியில நாங்கள் அநேக வசனங்களை ஃபெய்த் டிக்ளரேஷன் வேர்ஸா சொல்லி சபையாய் ஜெபித்து வருகிறோம். அதுல 2 கொரிந்தியர் 9:8 சொல்லி ஜெபிக்கிறோம். சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற பொழுது கிருபையை பெருக செய்கிறார். அதை கண்கூடாய் பார்க்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். அந்த அனுபவத்துல தான் உங்களுக்கு சொல்லுகிறோம், இன்னைக்கு எந்த இடத்துல பற்றாக்குறை இருக்கிறதோ, எந்த இடத்துல அற்புதம் நடக்கணுமோ, எந்த இடத்துல பெரிய ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமோ, எந்த இடத்துல எரிகோ தகர்க்கப்படணுமோ, எந்த இடத்துல சின்னவன் ஆயிரவன் சிறியவன் பலத்த ஜாதியமாய் மாறும்படியான அந்த அனுபவத்துக்குள் நீங்கள் கடந்து போகணுமோ, 2 கொரிந்தியர் 9:8 விசுவாச அறிக்கையால் தினந்தோறும் சொல்லும்படியா இன்றைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. ஒரு சில வாரங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ சொல்லுங்க. காலை எழுந்திர உடனே அந்த விசுவாச அறிக்கையை சொல்லுங்க. ஆண்டவரே, என் இடத்துல எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நான் சம்பூர்ணமா இருக்கும்படியா, சகலவித நற்கிரியிலும் நான் பெருகும்படியா, சகலவித கிருபையும் பெருக செய்ய நீங்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரேன்னு சொல்லி அவரை உயர்த்தி இந்த விசுவாச அறிக்கையை செய்து பாருங்க. பற்றாக்குறையின் மத்தியில பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார், மீதி எடுக்க கிருபை கொடுப்பார், கர்ப்பத்தின் கனியை பெற்றெடுக்க கிருபை கொடுப்பார். இத்தனை நாட்கள் எவ்வளவோ கடின சூழ்நிலை நீங்க இருந்திருக்கலாம், கர்ப்பத்தின் கனியை பெற்றெடுக்க கிருபை கொடுப்பார். எந்த வேலையை செய்ய முடியும்னு உங்களை நிந்தித்தாங்களோ அதே இடத்துல உங்கள் உயர்வு கடந்து வரும்படியா தேவன் வழிவாசலை திறந்து கொடுப்பார். அருமையான வாலிப செல்வங்களை, எந்த கோர்ஸ்ல கஷ்டத்தோடு படித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, இந்த ஃபெய்த் டிக்ளரேஷன் வேர்ஸ் தினந்தோறும் நீங்க அறிக்கை செய்யுங்க. 2 கொரிந்தியர் 9:8 எந்த சப்ஜெக்ட்ல கஷ்டப்படுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் புக் மேல கைய வச்சு ஜெபித்து பாருங்க. சகலவித கிருபையும் பெருக செய்ய ஆண்டவர் வல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கிருபையும் தயவும் உங்களை அதிகமா நிரப்பும். God bless you. God bless you.